இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் சப்ளை தடைப்பட்டு இருக்கிறது. அதன் பாதிப்பு இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது. கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவு கிடைக்காததால் ஹோட்டல்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளன. ஏற்கனவே உணவு ஐட்டங்கள் எண்ணிக்கை குறைத்துவிட்டும் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும். அதன் பின் இழுத்து மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதாவது கடந்த 4 நாட்களாக சிலிண்டர் மிகவும் தட்டுப்பாடு உள்ளதால் எங்களால் தொழிலே செய்ய முடியவில்லை. எப்படி தொழில் செய்வது என்று அனைவருக்கும் புரியவும் இல்லை. காலையிலிருந்து சங்கத்தில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அனைத்து ஹோட்டல்காரங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களால் பதில் கூட சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு சீக்கிரமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். அதேபடியாக இப்போது கேஸ் கிடைக்கல, இன்னும் இருக்க கையிருப்பு எங்களுக்கு 1 or 2 days இல்லை 3 daysக்கு தான் வரும். ஒரு 2-3 நாளைக்கு தான் எங்களால் கேஸ் சப்ளை அதாவது பொருளுங்களை சப்ளை பண்ண முடியும். இப்போவே ஐட்டம்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல் சங்கத்தில் இந்த ஹோட்டலுங்களில் ஐட்டம்ஸை குறைச்சி இப்போ என்ன பண்ணுறோம், வரவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத பல்காக போட்டு வச்சு தான் கொடுக்க முடியுது. அப்போ சூடு ஆயிடுச்சுன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர். அதுவும் எங்களுக்கு சஃபர் ஆகிறோம். நாங்கள் இப்போ அந்த ஜலசந்தியிலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஷிப்பு வந்தால் தான் நம்மளுக்கு கேஸ் கிடைக்குன்றாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அந்த போர் நிறுத்தம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லைன்றாங்க. அதாவது நம்மளுக்கு வார் இல்லாத வார் ஆகிட்டுக்குது. அதாவது போர் இல்லாத இந்த மாதிரி மறைமுக போர் ஆகிட்டுக்குது. எங்களுக்கு ஹோட்டல்களுக்கு பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது. கேஸ் கிடைக்கல. இன்றைக்கே பாதி பேர் மூடுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் 2-3 நாள் நீடிச்சுதுன்னா எங்களால் வாழ்வாதாரம் இன்னும் எங்களை நம்பி இருக்கிறவங்க ஏறக்குறைய தொழிலாளர்கள் 50,000-60,000 தொழிலாளர்கள் எங்களை நம்பி இருக்கிறாங்கன்னா ஹோட்டல் சங்கத்தை நம்பி ஹோட்டல்களை நம்பி அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. வியாபாரிகளும் பாதிக்கப்படுவாங்க, கஸ்டமரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ வீட்டில் சிலிண்டர் இல்லைன்னா ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டல்லையும் பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதை நம்பி போகிறோம்? யாரை நம்பி போகிறோம்? சொந்தக்காரை நம்பி போகிறோமா? கிடையாது. உணவகத்தை நம்பி தான் போகிறோம். உணவகங்கள் அனைவரின் இன்னும் ஒரு இல்லம். இது மறுக்கத்தக்கதல்ல, உண்மையானது. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பட்டு சேலை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு தான் வருவாங்க. அதே மிகப்பெரிய கோயில்களும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இவங்களாம் வராங்கன்னா யாரை நம்பி வர முடியும்? ஹோட்டல் தான் சாப்பாடு. அந்த ஹோட்டல் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உணவு ஏது? எந்த வீட்டில் போய் உணவு சாப்பிட முடியும்? ஆகையால் இதை உடனடியாக தீர்வு காணணும்னு சொல்லி இப்போ தான் டிஆர்ஓ மீட்டிங் அட்டன் பண்ணோம். டிஆர்ஓ ஐயாக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறோம். அவங்க கலெக்டர்கிட்ட சொல்லி காஞ்சிபுரத்துடைய தீர்வு காண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சியரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். 8 மணிக்கு மேலே அந்த மாதிரி இந்த டிஷ்ஷெல்லாம் போடுவாங்க பாருங்கள், நார்த் இந்தியன் டிஷ்ஷெல்லாம், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இட்லி, சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வெஜ்ஜில் நாங்கள் எங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் ஒன்லி பிரியாணி மட்டும்தான் கொடுக்க முடியும். மட்டன் பிரியாணி ஆர் சிக்கன் பிரியாணி. இந்த ஃப்ரைடு சிக்கனு ஃப்ரைடு ஐட்டம்லாம் கேஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எலக்ட்ரிக் அடுப்பெல்லாம் இன்றைக்கி போனால் முதல் போனோன்னா ஏகப்பட்ட ரூபாய் ஆகுது. ஏறக்குறைய 1.5 லட்சம் 1.25 லட்சத்துக்கு ஒவ்வொரு ஐட்டமும். அப்போ கூட அந்த ஹீட்டு கிடைக்குமானா நான்வெஜ்ஜுக்கு அந்த ஹீட்டு கிடைக்காது. எங்களால் நான்வெஜ்ஜுக்கு சாத்தியப்படாது. அதனால் கேஸு உடனடியாக கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் மத்திய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மாதிரி விறகு அடுப்பு, அதாவது முடிஞ்சவங்க ஒரு பில்டிங் இந்த மாதிரி பில்டிங்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு விறகு எடுப்போ பொட்டு எடுப்போ எதுவுமே வைக்க முடியாது. கேஸை நம்பி தான் வைக்கணும். இல்லைன்னா இண்டக்ஷன் எலக்ட்ரிக் அடுப்பு தான் போகணும். இண்டக்ஷன் எலக்ட்ரிக் அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு அந்த கேபிள் லைன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மாற்றணும். ஒரு தற்காலிக நடவடிக்கைக்காக எல்லாத்தையும் மாற்றணுன்றது எல்லாராலையும் சாத்தியப்படாத ஒன்று. அந்த அடுப்புகளோட விலையும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு சும்மா ஒரு பூரி பொருட்கள போய் 25,000 30,000ன்றாங்க. அப்போ எவ்வளோ அடுப்பு உடனே வாங்க முடியும்? ஏதோ கையிருப்பு 10,000 20,000 வச்சுக்க சின்ன வியாபாரி எதுவுமே பண்ண முடியாது. சின்ன வியாபாரிங்க உடனே பாதிக்கப்படுறாங்க. பெரிய வியாபாரிங்க பாதிக்கப்படுறது கண்ணுக்கு தெரியலை. எங்களால் ஆளுங்க உணவு தயாரிக்கிற அளவில் கம்மி பண்ணிட்டோம்.
உணவு கொடுக்கக்கூடிய தோசைலாம் கொடுக்குறோன்னா ஒரு 2 மணி நேரம் காலையில் சாயந்தரம் 2 மணி நேரம் கொடுக்குறோம். அந்த நேரங்களை குறைச்சிட்டோம். பொருள் தயாரிக்கிற அளவு 10-20 மெனு இருந்துச்சுன்னா 10 மெனு 5 மெனு கொண்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் இடையில 35 வெரைட்டி ரைஸ் போடுவோம். இப்போலாம் 5 வெரைட்டிஸ் தான் போடுறோம். காலைல 8 மணிலேருந்து மதியானம் 10 மணி. காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தா 10 மணியோட தோசைக்கல்ல ஆஃப் பண்ணிட்டோம். பூரிக்கு எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கி 2 வருஷம் வாங்கி வச்சு பயன்படுத்தி 9,000 அன்றைக்கி வாங்கினேன். இன்றைக்கி போனால் 32,000ன்றாங்க. ஒரே ஒரு பிரியாணி செய்கிற அடுப்பு இண்டக்ஷனில் பார்க்குறோம் 1,50,000 லட்சம் யார் வாங்க முடியும்? நெஞ்செல்லாம் அடைச்சி நாளைக்கு கேஸ் கிடச்சிச்சின்னா அதை தூக்கி ஓரம் போட்டுரும். அதோடு அது பயன்படாது. ஏன்னா கேஸு யூஸ் பண்ணுற மாதிரியும் கட்ட அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரியும் எதுவுமே வராது. கையிருப்பை வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் தள்ளலாம். அவ்வளோதான். இருக்கிற மாற்று வழியை ஒருத்தருக்கு நாங்கள் பேசிக்கிறோம். எல்லாருமே ஒருத்தருக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹோட்டல்களையும் இதனால் தனியார் சிலிண்டரு ஒரு சிலிண்டருக்கு 1,100 ரூபாய் அதிகம் பண்ணிட்டாங்க. எத்தனை நாளில்? 2 நாளில் தனியார் சிலிண்டர். அதுவும் டிமாண்டு பிளாக்ல கொடுக்குறாங்க. அது அந்த டெலிவரி பாய்ங்க எடுத்து வந்து இதை மாதிரி இவ்வளோ ரேட்டு, பில் ரேட்டு எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, இதை வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகிறோம். சென்னையிலலாம் வந்து 4,000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்க. 4,500 5,000 கூட போயிடுச்சான். அதையே நேற்று சொல்லிட்டாங்க சென்னையிலேருந்து ஹோட்டல் சங்கம். அண்ணன் கடல் மெட்ராஸில் இருக்குது. முந்தான ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. 2,000 சொல்லி 4,000 ரூபா. 2 நாளாக அது 5,000 ரூபா. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கிடைக்கல. இப்போ அவங்களாம் கேஸ் தவிர நம்ம ஊர் மாதிரி விறகுலாம் போக முடியாது. இண்டக்ஷனும் வாடகை இடத்துல இருப்பாங்க. இண்டக்ஷனில் போனால் அவங்களுக்கு தேவையான கேபிள் லைன்லாம் இருக்காது. சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் எல்லாரும் தாக்கு பிடிக்க முடியுன்றது அவங்கவுங்க சூழ்நிலை. அதான் சொல்லிட்டேன்ல, ஈரானில் போர்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போர் நடந்துக்கிட்டு இருக்குது. மறைமுக போர், வேறு ஒன்றும் இல்லை. பாதிக்கப்படுறது நம்ம தான், சஃபர் ஆகிறோம்.